அண்ணா யூனிவர்சிட்டி கால்பந்து ஜோனுக்கு 37 நாள் தான் இருக்கு. நேற்று நைட் எல்லாம் ஒரு நல்ல மழை போல. காலைல ஏஞ்சப்பல இருந்து வானம் ஃபுல்லா இருட்டிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஒரு கப்பல முஸ்லி போட்டு சாப்பிட்டு ட்ரைனிங்க்கு வேண்டிய ஜெர்சியும் பேக்கடு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து பைக்குல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி நேரா ஷாப்புக்கு வந்துட்டேன். இந்த வளர்ந்தவன் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் நம்மள எப்பயுமே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காலேஜ் கூட்டு போவான். அதே மாதிரி அவர் எப்பயுமே சீக்கிரமா வந்துருவாப்ல. சரி இன்னைக்கு ஒரு நாள் அவனோட முன்னாடி வந்து அவனை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா தலைவன் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான். மாப்பிள்ள நான் இன்னைக்கு பஸ்ல தான் வந்தேன், வண்டியில வரல, அதனால நீ ஆட்டோ பிடிச்சி வந்துருன்னு சொல்லிட்டான். நான் இவ்வளவு நேரம் சொன்ன கதைக்கெல்லாம் ஓனர் இந்த நடுவில் உட்காந்துருக்கவர் தான். இவனுங்க எல்லாம் 7 வயசான அப்புறமோ 1-2 படிக்கிற குழந்தை புள்ள மாதிரி விளையாண்டுருக்கானுங்க. கிடைச்ச சைடு கேப்ல இவன் ஐடி கார்டு தூக்கிட்டான். ஆனா இந்த ஐடி கார்டு தூக்கணும் வந்து யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரே ஆள் 24 மணி நேரமா நம்ம கூட சுத்தி நிற்பான். சாப்பிட்டு கிளாஸுக்கு போய் 1 மணி நேரம் சிட்டிங்க போட்டு 3 மணி ஆனோன்னு ட்ரைனிங்க்கு சிட்டா பறந்துட்டேன். நானே காலையில இருந்து மழை பெய்யுமா பெய்யாதா, எங்கேயாவது தப்பி தவறி பெஞ்சு ட்ரைனிங்க்கு எடுத்து விட்டுருமா அப்படின்னு 1008 யோசனையில இருந்தேன். கிரவுண்டுக்கு வந்து பார்த்தா ட்ரோன் விட்டு விளாண்டு இருக்காங்க. அதுலயே ½ hour நம்மள பிடிச்சி ஓரமா குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கௌசிக்கு வணக்கம்னு வந்த 2 நிமிஷத்துல நன்றி விடைபெறுகிறேன்னு போயிட்டான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு ட்ரில்ஸுமே பண்ண முடியல. இன்னைக்கு செஷன் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் மட்டும் தான். அதுக்கப்புறம் அப்படியே டீமா பேசி யோசிச்சு முடிவெடுத்து மேட்சே ஆட ஆரம்பிச்சிட்டோம். சிஎம் டிராஃபிக் டேட் நெருங்கி வர இந்த மழை வேற பேஞ்சு எங்க கெடுத்து விட்டுருமோன்னு ஒரு பக்கம் பயம். அப்புறம் நான் கால்பந்து மட்டும் இல்ல கொக்கோ அத்லெட்டிக்ஸ் இந்த மாதிரியான கேமும் பண்ணுவேன். அதே இப்ப சொல்றேன்னா தண்ணி குடிக்க வந்தப்ப தான் பார்த்தேன் கொக்கோ கொட்டு போட்டுருந்தாங்க. அப்புறம் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதை அப்படியே வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இங்க நாள் முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும். அப்புறம் நன்றி வணக்கம்.